friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கோடை காலத்துக்கு ஏத்த குளிர்ச்சியான 3 ஜூஸ் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஜூஸ் ரெசிபீஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 ஆப்பிள் எடுத்துர்க்கேன். அதோட தோல் எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் சர்க்கரை, 1/2 கப்ல இருந்து 2 கப் போல தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா ஜூஸுமே வந்துடும். இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சுவையான ஆப்பிள் ஜூஸ் தயார். ஒருவேளை நீங்கள் சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜூஸை வடிகட்டினதுக்கு அப்புறமா இது கூட வந்து தேன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். Cheers. 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 சரி போ. போடு. நம்மளோட ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம புத்துணர்ச்சியான புதினா ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கை நிறைய புதினா இலை வேணும். அதை வந்து நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை, நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, கடைசியாக ஒரு 1/2 கப் போல் தண்ணி நம்ம இப்போ சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா மீதி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் இன்னொரு 1/2 கப் போல் தண்ணி, நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி அலசிட்டு மறுபடியும் நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஜூஸ் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, இதுக்கு வந்து கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு நிறைய இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு ஃபுல் எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சுவையான புதினா ஜூஸ் தயார். அவ்வளோதான். புதினா ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டோட தோலை லைட்டாக செதுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். 1/4 கப் போல் சர்க்கரை, இல்லை நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு. கடைசியாக 1 கப் தண்ணி சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட் நான் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு இப்போ இதில் மறுபடியும் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது இது மேலே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா எல்லா ஜூஸுமே கீழே வந்துடும். இப்போ இதில் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, எலுமிச்சை பழத்தோட சாறு நம்ம வந்து கேரட் ஜூஸோட சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், அந்த கலரே அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். Cheers. குடிக்குமா? செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜூஸை இந்த கோடை காலத்தில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.